குட்டியாக வாங்கினா உயிரிட எவ்வளோ வரும்? உயிரிட வந்து ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மட்டன் வாங்குறக்காக வந்திருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், அதுக்காக மட்டன் மொத்தமாக எடுக்கிறக்காக வந்திருக்கோம். வழக்கமாக மட்டன்னா பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்குவோம். அது என்ன ஆடா கெடாயா, பல் சேர்ந்ததா பல் போடாததா எதுவும் நமக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற கறி, உரிச்சிருக்கிற கறி அப்படியே வாங்கிட்டு வர்றது. இந்த தடவை நம்ம விசேஷனால கொஞ்சம் பல்க் அடிக்கிறனால ஒரு கெடா குட்டியாக போய் வாங்கி அதை கட் பண்ணி எல்லாமே சேர்த்து வாங்கணும். இது உங்களோட இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, காரைக்குடி டு தேவோட்ட ரஸ்தா பாலத்துக்கு, அந்த தேவோட்ட ரஸ்தா பாலத்துக்கு முன்னாடி 100 மீட்டருக்கு முன்னாடியே அண்ணனோட பாயோட கடை இருக்குது. உங்கள்கிட்ட வந்து குட்டியாகவே இருக்கும். நமக்கு ஆடாக வேணுமா ஆடாக சொல்லிக்கலாம், அது ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க. கிடாயாக வேணும், என்ன குவாலிட்டியில் வேணும், என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்கு இந்த தடவை பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு செவலக்கு வெள்ளாட்டு குட்டி தான் பிடிச்சிருக்கோம். இது குட்டின்னு தான் சொல்லணும், ஆடுலாம் கிடாயின்லாம் சொல்ல முடியாது. பல்லு பொல்ல ரொம்ப பச்சை குட்டி. இது வந்து இப்போ நம்ம விசேஷத்துக்கு வாங்குறதுன்னா மொத்தமாக போய் இப்படி எடுக்கிறதா இல்லை தனிக்கறியாக வாங்குறது லாபமானு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக விலாவரியாக சொல்லியிருக்காங்க. அண்ணன் வந்து எப்படியோ ஸ்கேமர்ஸ் எல்லாம் இந்த மட்டனில் ஏமாற்றுவாங்க, இப்படி கட்டிங் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக பாய் அண்ணா வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, கட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நமக்கு விசேஷம்னா கொஞ்சம் உங்களுக்கு அவசரம் தெரியும், அண்ணன் சீக்கிரமாக வந்து வெட்டி நமக்கு கொடுக்குறது. அதுவும் வந்து அண்ணன் வந்து 3-4 பேர் போட்டு சரன்னு இந்த வீடியோவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 20 நிமிஷத்துலேயும் முடித்து நமக்கு 20-30 நிமிஷத்துலேயே ஒரு கிடாயை உரித்து வெட்டி கட் பண்ணி நமக்கு பேக் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணி நாங்கள் நிறையா வெசல்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். இருந்தாலும் அண்ணன் வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி அவங்களோட இதிலே போட்டு எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து தலையெல்லாம் வாட்டி கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் வாட்டி கொடுப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன டயத்தில் அண்ணன் வந்து அந்த தலையை வாட்டுறவர் வர முடியல. அதனாலே நாங்கள் வெட்டி வாட்டிக்கிட்டு வந்தோம். காலும் அண்ணனே தெளிவாக வாட்டி கொடுத்துருவாரு. அண்ணனோட ஃபுல் டீட்டெயில்ஸு நம்பரு எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் கால்குலேஷன், இப்போ நம்ம தனியாக வாங்கினா என்ன கால்குலேஷன் வருமோ, இப்படி மொத்தமாக ஒரு ஆடாக பிடிச்சி பேசி வாங்கினோம்னா என்ன கால்குலேஷன் வரும்னு சொல்லி டீட்டெயிலாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டாக்குமெண்ட்டு. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணனை போய் பார்த்து என்ன மாதிரி குட்டி வேணும், என்ன விசேஷம், இல்லை இத்தனாம் தேதி எல்லாமே டீட்டெயிலாக பேசிக்கோங்க. இதுக்கு நடுவில் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அண்ணன்ட்ட இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது இப்பெல்லாம் சொல்ல தேவை. இல்லை வேத்த கிடாக்க தானே கிடக்கு, முட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடக்கு. ஆட்டில் எந்த இடம் கறிண்ணே? நல்ல கறி, உடம்புக்கு நல்லது. முன்தொடையா? நெஞ்சிலேருந்து கலட்டுறாங்கல்ல ஒரு கறி, அது நல்லதா? நெஞ்சு கறி, நெஞ்சு இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. அந்த காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதான். ரீசெண்டாக வாங்கும்போது அந்த நெஞ்சு ஒட்டி வர கறி கலெக்ட்னா தான் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெஞ்செலும்புக்கு மேலே ஒரு கறி இது வருது, அதுலேருந்து உரிச்சு எடுத்து கொடுத்தாங்க. மாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா? அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தினேஷ் விட்டு காட்டில் தான் தினேஷ் பிரியாணிக்கு செம்பரி, மற்றபடி பிரியாணிக்கு செம்பரி செட்டாக. பக்ரீத்துக்கு தான் பக்ரீத்துக்குலாம் காசு பார்க்க மாட்டாங்க. அதான் கேட்டால் 40,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு என்னாச்சு அப்படி. அது என்ன பொட்டு கொட்டி ஆலம்படியா? இடம் இருக்கு, நீ நினைக்கிற
மாதிரி இல்லை. ஆ 40,000 ரூபாய்க்கு வாங்கினா 40 கிலோ இருக்கும். அது ஆலம்பாடியா? அது என்ன ஒரு பொட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க? பெரிய ஆடுகள்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டி தண்டி கிடா வந்து நான் 5 வருஷத்துக்கு கிடா இந்த மாதிரி பிடிக்கும் கொம்பு. வெள்ளாட்டுல எத்த தண்டிக்கு மாடு தண்டிக்கு வச்சுப்பான். பால்லாம் கறந்து சில பேர் யூடியூப்ல போடுறாங்க. அதனால பேச்சு ஒரு மாதிரி இழுத்த மாதிரி பேசுறீங்களே, அங்கிட்டு இருக்கிறதுனால பேச்சு பேச இழுத்த மாதிரி மாதிரி இல்லை. இங்க இருந்து பொழைக்க முடியாதுல்லண்ணே. அதுக்காக இங்க போனீங்களா? ஆமா, இங்க இருந்து வீடு கட்டுறதுக்குள்ள நேத்து வந்தீங்களா? மாடு கம்மின்றியா? இல்லையா, நல்லாதான் மாடு. சட்டி அலசிட்டு அதான் கறியை அலசிட்டு எடுத்து போடு. அந்த கிண்ணத்தை வேணா இங்கிட்டு மேலே எடுத்து வச்சிருக்கியா? ஒத்த கிண்ணத்தை. இந்த குட்டி போடாத ஆடு நான் கெடாக்கி சமமானே. மூடுன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுவும் கெடாக்கி சமம், நல்லா இருக்கும். அதே மாதிரி வேகும், வேற ஒன்றும் தெரியாது. அண்ணன் இங்கிட்ட வந்து காலை கலெக்ட ஒவ்வொரு காலா கலெக்ட நெஞ்சதெல்லாம் கலெக்ட அங்கே அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரன்னு வெட்ட ஆரம்பித்து வந்துட்டு பாருங்கள், வீடியோலேயே தெரியும். அண்ணன் வந்து கலெக்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் வாட்டுக்கு அவர் வேலையை முன்னங்கால கழட்டிட்டு போய் அவர் வாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் தேவை வச்சிருக்கிறவங்க படக்குன்னு வீட்டுக்கு போகணும், குளிக்கணும், கிளம்பணும், தட்டது இருக்கும்ல, அதை அனுசரித்து எல்லாமே தெளிவாக சூப்பராக பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணன் டீம்கிட்ட எல்லாமே கரெக்ட் டைத்துக்கு ஆரம்பித்து நமக்கு வெட்டி கொடுக்கும்போதெல்லாம் 6:30 முன்னாடிலாம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் டைம்ஸை ஒழுங்காக பார்க்கல. கேட்டால் 4 மணிக்கு 3 மணிக்கு, நார்மலாகவே 4 மணிக்கு வந்து கடையை திறந்துருவாங்களாம். மட்டனில் என்னென்ன வெரைட்டி நீங்கள் போடுறீங்க? என்னென்னலாம் இருக்க போகிறோம். கிரேவி மட்டுமா இல்லை குழம்பு? எலும்பு குழம்பு, கிரேவி, மட்டன் குழம்பு, எலும்பு குழம்பு, அவ்வளோதான். மட்டன் குழம்புனா கிரேவி மாதிரி கொஞ்சம். போய் அண்ணன் நீங்கள் போய் வெட்டுறதுக்கு எலும்பு தனி, கரும்பு கறி தனித்தனியா. துண்டு எப்படி போட சொல்லு. குழம்புக்கு தானே, வடக்கிழங்கு தானே. அண்ணா தலையை மட்டும் ஆட்டி நல்லா வாட்டுற காலில் அதில் அவர் இப்போ போயிட்டா பெரியவர் இருந்தார்ல, டீ சாப்பிட்டார்ல, அப்போ சொல்ல அவர் தான் வாட்டுறது. நீங்கள் உரிச்சு வெட்டி வாங்க. உரிச்சா உரிச்சு வெட்டி தருவாப்ல. விட்டு வச்சு வந்துடுவாங்க. உரிச்சு வெட்டி வந்துடுவோம். எலும்பு
பாத்திரம் அதுதான் கவரில் கட்டி தராங்களாம். எலும்பு ரொம்ப வராது, 2 கிலோ தான் வரும். இப்போ கால் வாட்ட முடியாதுண்ணா. தலை வாட்டினா தானே நல்லா இருக்கும். அதுதான் வாட்ட முடியாது, ஐயா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன், அது தெரியும். அடுத்ததை போடக்கூடாது. உங்கள் பேர்? என் பேர் முகமது. கடை எங்கே என்ன இருக்கு? கடை வந்து ரஸ்தா, தேவோட்டை ரஸ்தா. ரோட்டு மேலே. இன்னொரு 2 இருக்கா? கத்த உள்ளதை காட்டக்கூடாது. எல்லாமே நீங்கள் தான் எடுத்துக்கணும். பண்ணி நீங்கள் காலை வீட்டில் கொண்டு போய் வாடிங்க. தலையை வெட்ட முடியாது. என்ன அது வச்சு நாங்கள் வெட்டி தந்துடுவோம். அது வெட்டி தந்துடுவாங்க. வீட்டில் அடுப்பில் நானா? நாங்கள் இப்போ உங்கள் மொபைல் நம்பர் 86 75 95 43 79. இப்போ குட்டியாக வாங்கினா உயிரிட எவ்வளோ வரும்? உயிரிடை வந்து 500 ரூபா. உயிரிட 500. தனி மட்டன்? தனி மட்டன்னா எலும்புகறி 800 ரூபா. 800 ரூபா கிடாதான். ஓகே. அப்போ அவரை எலும்பு எவ்வளோ கட்டு இல்லை, இப்போ அந்த ரத்தம் மூலம் இந்த கொழுப்பு உறுப்புலாம் கட்டி கூட அவங்க முறையில் இந்த கட்டையில் இருப்பாங்க. இந்த மாத்திராம அவருக்கு அப்புறம் இதை நம்ம ஷர்ட் அதுலேயே இருக்கு, அந்த கவர்லேயே இருக்கு, எடுத்துக்கலாம். தண்ணி அதுதான் வவுத்துக்குழி. அண்ணே வவுத்துக்குழின்னா என்னண்ணே? வவுத்துக்குழின்னா என்னன்னு? வவுத்துக்குழின்னா இந்த காமிரா. அப்போ உனக்கு வீடியோ போட்டாலும் காமிச்சிக்க, நீ எடுத்து காட்டுறதா நான் அவர் கடை காமிக்கிறியா? இதே வவுத்துக்குழியா? இது என்னது? இது குழம்புல விட்டா நல்ல ருசி. இதே இந்த வவுத்துக்குழு எல்லாம் மெடிக்கல் சாமான தான். அது இந்த என்ன திண்டா என்னென்ன நல்லதுன்னு எடுத்துக்க வீடியோ. அது ஒன்றா போட்டுருங்க. என்னத்தா தெரியாது. கல்யாணத்துக்கு 6 கிலோவோ 7 கிலோவோ எலும்பு வாங்கினா 25 கிலோ கறி. 3 ஆடு தான் கொண்டாந்தாங்க. உரிச்சாயும் கரெக்டாக வந்தது. அவர் பாய் அப்படி பிடிக்காம நிற்கிறான். அதில் கத்தி தேவையிலுக்கு தான் போடுறது ஈரல்மா. இதில் வெட்டுற மாதிரி இருக்கும். வேற கொஞ்ச எங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. காய்ச்சல ஈரல் வேணா
தையல் வெளியே போயிடும். கறி எவ்வளோ இருக்கும்? கறியை மாற்று வெளியே போயிருக்கியா? ஒரு கிலோ அந்த இதில் ஈரல் எடுத்துருக்கு. வயிற்றுக்குள்ளே ஈரல் இருக்கு. வயிற்றுக்குள்ளே எடுத்துருக்குற கொழுப்பு மொத்தம் 10 கிலோ இருக்கு. கறி மட்டும் இதில் போட்டு சேர்த்துனா 12 கிலோ இருக்கும். 10 கிலோ போடவா? இல்லை போதும் கரெக்ட். அது ஐட்டங்க அதிகம். பரவாயில்ல, இடம் வந்துருக்கு. 11 கிலோ வந்துருக்குல்ல குட்டி. சரியா வித்துட்டு போயிடலாம். எல்லாம் வந்துருச்சு. அப்படியே தனியா நம்ம இப்போ வந்து கால்குலேஷன் பார்ப்போம். இப்போ வந்து இதுதான் நாங்கள் போட்டிருக்கிற கால்குலேஷனு. இப்போ மட்டன் வந்து போன்லெஸ் வந்து போன் இல்லாமல்னா 1000 ரூபா கிலோ ஓடிக்கிறது. போனோடனா 800, போன்லெஸ்னால் 1000 ரூபா ஓடுது நம்ம ஏரியாவில். 10 கிலோன்னா 10,000 ரூபா வருது. மட்டன் போன் வந்து 500ரூவான்னு ஓடுது. 2 கிலோ 1000 ரூபா. ப்ளஸ் பிளட்டு வந்து 150, 200 ரூபாய்க்கிட்ட ஓடுது. சில டைம்ஸ் 150 கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக 200 போட்டிருக்கோம். தலை வந்து 300ரூபா, 400ரூபாலாம் சில டைம்ஸ் பெரிய தலைன்னா ஓடுது. ப்ளஸ் குடல், ஆட்டு குடல் வந்து 300 ரூபாய்கிட்ட போட்டிருக்கோம். தெரியல. லங்ஸும் வந்து 200 போட்டிருக்கோம். அதுவும் நம்ம அதிகம் வாங்கினதில்லை. ரெண்டுமே செவரொட்டி வந்து 150 ரூபா. அது எல்லா பகுதியிலையும் அதான் கொடுக்குறாங்க. கால் வந்து 150 இல்லை 200 கொடுக்குறாங்க. போட்டோம்னா 12,500 வருது. 12,350 ரூபா வருது. ப்ளஸ் இது வந்து நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் வெளியில் போய் வாங்குறதுன்னா இவ்வளோ செலவு வந்துடும். இதே வந்து நம்ம வந்து மட்டன் வாங்கினோம்னா அந்த நம்ம வாங்கின ஆட்டோட வெயிட் வந்து 18 கிலோ 18 இருந்துச்சு. அவங்க 18 தான் அந்த 18 கிலோ இருந்துச்சு. அது ப்ரைஸ் வந்து 500ரூவா பெர் கேஜி போட்டாங்க. நம்ம போட்டால் 9,000 ரூபா வந்துச்சு. நமக்கு 18 × 500னா 9 ரூபா வரும். அது வந்து இன்க்ளூடு வந்து கட்டிங்கு ப்ளஸ் வாட்டி தரது எல்லாமே சரிண்ணா. நம்ம இதுலேயே கொஞ்சம் தெளிவாக புரியுது நம்ம எப்படி வாங்கணும்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.